மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் விதுநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை. இதற்குரிய காரணங்களை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் மூலமாக வெளியூர் நண்பர்கள் 09477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். சில பேருக்கு அதாவது ஏதாவது ஒரு சத்திர சிகிச்சையானது ஒரு ஆண் குறியிலே, அதாவது யூரித்ரான்னு சொல்லுவோம் அல்லது பீனிஸ் என்று சொல்லுவோம், இந்த ஆண் குறியிலே உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த சிறுநீர் வழியிலே, அதாவது யூரித்ரான்னு சொல்லுவோம், சிறுநீர் செல்லுகின்ற பாதை, அதிலே ஏதாவது ஒரு சத்திர சிகிச்சை ஆபரேஷன் ஏதாவது செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால், அதை நாங்கள் அதில் செய்யப்பட்டிருக்குமா இருந்தாலும் இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். அந்த சத்திர சிகிச்சையின் பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால், இந்த சிறுநீர் வெளியேறுகின்ற வழிப்பாதையானது சிறிதாகிவிடும். அதை நாங்கள் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே அந்த சிறுநீர் பாதை சிறிதாக போனதற்கு அதற்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்படுகிறது. அதை நாங்கள் யூரித்ரோபிளாஸ்டி என்று சொல்லுவோம். இந்த ரெண்டு பிரச்சனைகள் காரணமாகவும் ஒரு ஆணுக்கு ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். இந்த ஆண்குறியின் ஊடாக செல்லுகின்ற அந்த சிறுநீர் பாதையானது எந்த நேரங்களிலே சிறிதாக ஆகிறது என்றால், ஸ்ட்ரிக்சர் ஆகிறது என்றால், முக்கியமாக ஒரு ஆண்களுக்கு ஏற்படுகிற ஒரு நோய் இருக்கின்றது. அதை நாங்கள் கொனோரியா என்று சொல்லுவோம். இந்த கொனோரியா நோயானது ஏன் ஏற்படுகிறது என்றால், அதாவது இது ஒரு பாலியல் ரீதியாக பரவுகின்ற ஒரு நோயாக இருக்கின்றது. இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் நோயாக இருக்கின்றது. பாலியல் மூலம் தொடர்புகின்ற ஒரு பாலியல் நோயாக இருக்கிறது. அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக இருக்கின்றது. இதற்கு இந்த கொனோரியா எனப்படுகிற ஆண்களுக்கு ஏற்படுகிற இந்த நோய்க்கு உரிய சிகிச்சை பெறாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், இதனுடைய ஒரு பக்க விளைவாக அல்லது இந்த நோயினுடைய, இந்த கொனோரியா நோயினுடைய கம்ப்ளிகேஷனாக என்ன ஏற்படும் என்றால் இந்த யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் ஏற்படும். என்றபடியாலே தான் இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஆண்கள் பல பேர் வெளிநாடுகளில் இருக்கின்றீர்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அல்லது பாலியல் தொழிலாளிகளுடன் நீங்கள் போய் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கலாம். பல பேருக்கு நான் மருந்துகள் கூட நான் இங்கே இருந்து அனுப்பி இருக்கிறேன். எனவே அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அந்த பாலியல் தொழிலாளர்கள் இருந்த பிற்பாடு கொண்டம் பாவித்தால் என்ன, பாவிக்காவிட்டால் என்ன பரவாயில்லை. ஆனால் ஒரு 3, 4, 5 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய சிறுநீர் துவாரத்தின் ஊடாக, யூரித்ரான்னு சொல்லுவோம், அல்லது ஆண்குறியிலே ஒரு வெள்ளை நிற திரவம், அதாவது அதை நாங்கள் ஒரு சலம் பிடிக்குதுன்னு சொல்லலாம், அல்லது சிதல் பிடிக்குதுன்னு சொல்லலாம், சிதல் என்று சொல்லலாம், சலம் என்று சொல்லுவார்கள், அல்லது பஸ் டிஸ்சார்ஜ் என்று சொல்லுவார்கள். ஏதாவது ஒன்று இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு அந்த கொனோரியா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். உடனடியாகவே இதற்குரிய சிகிச்சையை பெற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கொனோரியா என்ற கிருமிகள், அதாவது அந்த கொனோரியா எனப்படுகின்ற இந்த நோயை ஏற்படுத்துகின்ற கிருமிகளை நாங்கள் சொல்லுவோம் நிசாரியா கொனோரியா என்று. இது ஒரு டிப்ளோகாக்கை. இந்த நோய் கிருமிகள் எங்களுடைய சிறுநீர் பாதையிலே, ஆண்குறிக்குள்ளே அல்லது சிறுநீர் வழியிலே நன்றாக பழகி பெருகி அதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், அந்த இடத்தில் உங்களுக்கு இந்த யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் என்று சொல்லப்படுகின்ற சிறுநீர் வெளியேறுகின்ற பாதை சுருங்கிவிடும் அல்லது சின்னதாகிவிடும். இவ்வாறு சுருங்குகின்ற போது, சின்னதாகின்ற போது உங்களுக்கு அந்த பாதையினூடாக, சிறுநீர் பாதையினூடாக உங்களுக்கு சிறுநீர் கழிக்க முடியாத நிலைமை. எனவே நீங்கள் நார்மலாக இருக்கிறீர்கள், சாதாரணமாக இருக்கிறீர்கள், சடுதியாக உங்களுக்கு அடிவயிற்றிலே நோய் ஏற்படுகிறது. அடிவயிற்றிலே நோய் ஏற்பட்டு அதன் பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய முடியாது? சிறுநீர் கழிக்க முடியாத நிலைமை ஏற்படும். இதை நாங்கள் அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் என்று சொல்லுவோம்.
எனவே சிறுநீர் கழிக்க முடியாத நிலைமையிலே நீங்கள் உடனடியாகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிற்பாடு உங்களுடைய சிறுநீர் துவாரத்தின் ஊடாக நாங்கள் ஒரு குழாயை அனுப்பி அந்த குழாயின் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்குள்ள இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற இந்த சிறுநீர் பையில் இருக்கிற சிறுநீரை நாங்கள் வெளியேற்ற வேண்டும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், கேதீட்டர் போடுவது என்று சொல்லி சாதாரண ஒரு பதத்திலே நாங்கள் பாதிப்போம். எனவே இது மிகவும் முக்கியம். எனவே நீங்கள் ஆம்புலன்ஸ் போனாலும் எந்த ஒரு தொழிலாளி பாலியல் தொழிலாளி போனாலும் இந்த யூரித்ரல் டிஸ்சார்ஜ் அல்லது பீனைல் டிஸ்சார்ஜ் உங்களுடைய சிறுநீர் வழியிலிருந்து அல்லது ஆண்குறிலிருந்து வெள்ள திரவம் மாறி சிதல் மாறி சலம் மாறி வந்தால் உடனடியாகவே ஏனோ தானோ ஒன்று நீங்கள் இருக்க முடியாது. அப்படி இருந்தீர்கள் என்றால் அது பெரிய பக்க விளைவுகள், பெரிய காம்ப்ளிகேஷனை கொண்டே விளை முடியும். அண்மையிலே ஒருவர் வெளிநாட்டில இருந்து கதைத்தார், தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக. நான் அவர் உடனடியாக மருந்துகள் அனுப்பி பிறகு அவர் சொன்னார், டாக்டர் 100% குணமாகி விட்டது என்று சொன்னார். இதுவே இதை ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடாது, உடனடியாகவே இதற்குரிய சிகிச்சையை நாங்கள் பெற வேண்டும். இல்லாவிட்டால் ஒன்று முதல் சொன்னது மாதிரி இந்த யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் ஏற்பட்டு உங்களுக்கு சிறுநீர் வெளியேற முடியாத தன்மை ஏற்படும். அதை நாங்கள் அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் என்று சொல்வோம். இல்லாவிட்டால் இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும். எனவே இதை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நூற்றுக்கணக்கான பேரை தெரியும். பழைய காலங்களில் ஒரு வயசு போனவர்கள்லாம் இருக்கிறார்கள், ஏறக்குறைய 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பல பேர் இந்த கதீட்டர்களுடன், அதாவது இந்த குழாய்களுடன் நடமாடுவதை கண்டிருக்கின்றேன். சிறிய காலங்களிலே அவர்களுக்கு இந்த கொனோரியா நோய் தொற்று ஏற்பட்டு 20-30 வருஷங்களுக்கு முதல் அதன் பிற்பாடு அவற்றுக்குரிய உரிய சிகிச்சை பெறாவிட்டால் கடைசியிலே இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசாக இருக்கின்றது. எனவே கன பேரை எனக்கு தெரியுமையாக பெரிய கவலையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் மனைவியுடன் இருக்க முடியாதே, அவர்களுடைய ஆண்குறி பக்கத்தில் என்ன இருக்கின்றது, இந்த கதீட்டரானது போடப்பட்டிருக்கின்றது என்றபடியினால் அவர்கள் பெண்ணுடன் தன்னை மனைவியுடன் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இருக்க போனாலும் கூட மீண்டும் அந்த கதீட்டரை, அந்த குழாயை மீண்டும் அது ஆண்குறிகளை செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இதன் காரணமாக பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவே இவையெல்லாம் என்ன, இந்த ஆண்குறியிலே ஏதாவது ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டாலும் கூட இந்த ஆண்குறியிலே என்ன ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுது. அதன் மூலமாக ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறது. எனவே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்கள் கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். இது ஒரு நல்ல நினைக்கக்கூடிய நிகழ்ச்சி, அனைவரும் விரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மணி சைனை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.